வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ரெடியாகிட்டு இருக்கீங்களா? வாங்க, ஜான்வரி 2026க்கான ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ வேகமா ஆனா ரொம்ப தெளிவா பாத்திரலாம். குறிப்பா விழுப்புரம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹை. வாங்க, நேரம் நஷ்ட பண்ணாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டு நியூஸ், அப்புறம் நேஷனல் ஹெட்லைன்ஸ், முக்கியமான ரிப்போர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், கடைசியா முக்கிய அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த ஆர்டர்ல தான் நம்மளோட பயணம் இருக்க போகுது. முதல்ல நம்ம ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க, தமிழ்நாடு நியூஸ். ஓகே, நியூஸ் பாருங்க. பரமக்குடியில சுதந்திர போராட்ட வீரர், சமூக நீதி போராளின்னு அறியப்படுற தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு ஒரு முழு உருவச் சிலையோட மணிமண்டபம் திறந்திருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டோட சமூக சீர்திருத்த வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். சோ எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அவரோட வாழ்க்கைய ஒரு சின்ன டைம்லைன்ல பார்த்தோம்னா 1924ல பிறக்கிறாரு. பாருங்க, வெறும் 18 வயசுல 1942ல வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல சேர்றாரு. அதுக்கப்புறம் இந்திய ராணுவத்துல சேவை செஞ்சுட்டு திரும்பவும் சமூக பணிகளுக்கு வர்றாரு. ஆனா துரதிருஷ்டவசமா 1957ல படுகொலை செய்யப்படுறாரு. அவரோட வாழ்க்கை உண்மையிலே சமூக நீதிக்கான ஒரு போராட்ட களம்தான். அடுத்ததா நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு புது அவார்டு அறிவிச்சிருக்காங்க. பேரு செம்மொழி இலக்கிய விருது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, பெங்காலி, மராத்தின்னு 7 மொழிகளுக்கு கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு மொழிக்கும் பரிசு தொகை எவ்வளோ தெரியுமா? 5 லட்சம் ரூபாய். எதுக்காகனா சிறந்த இலக்கிய படைப்புகளை கௌரவிக்கத்தான். ஆர்ட்ஸ், கல்ச்சர், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பகுதியில இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, தமிழ்நாட்டை தாண்டி இப்ப நேஷனல் லெவல்ல என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான நியூஸ். மிசோரம் மாநிலம் இருக்கு இல்லையா, அத நிதி ஆயோக் அமைப்பு இந்தியாவின் இஞ்சி தலைநகரம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. எதுக்குன்னா அங்க விளையிற இஞ்சியோட தரம் அப்படி, அதோட உற்பத்தியும் ரொம்ப வேகமா வளர்ந்திருக்கு. தேசிய அளவிலே இன்னும் 2 முக்கியமான அப்டேட்ஸ். ஒன்னு, நம்ம இந்தியன் ரயில்வேல ஒரு பெரிய மைல்கல், முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவையா ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே லாங் டிராவல் இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னொன்னு, நம்ம 77வது குடியரசு தின விழாவுக்கு சீஃப் கெஸ்டா ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் ஃபாரின் பாலிசிலையும் இந்தியா எடுத்து வைக்கிற பெரிய அடிகள். ஓகே, அடுத்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்போர்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். டேட்டா சம்பந்தப்பட்ட கேள்விகள் எக்ஸாம்ல வரும்போது இந்த பகுதி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மார்த்தமும் சேவ் லைஃப் ஃபவுண்டேஷனும் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சியான நம்பர் இருக்கு. 2024ல இந்தியால ஒரு நாளைக்கு சராசரியா 485 பேர். நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் ஒருத்தர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. இந்த நம்பரோட தீவிரத்தை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மரணங்களுக்கு முக்கிய காரணம் என்ன? இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். விதிமீறல்கள்ல பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்பீட் மட்டுமே 19% மரணங்களுக்கு காரணம். அதுக்கடுத்து ரேஷ் டிரைவிங் 7%, அப்புறம் டேஞ்சரஸா ஓவர்டேக் பண்றது 3%. இப்ப இந்த டேபிள்ல பாருங்க, அதிக விபத்து நடக்கிற மாவட்டங்கள் இருக்கிற மாநிலங்கள் பட்டியல்ல நம்ம தமிழ்நாடு 19 மாவட்டங்களோட முதல் இடத்துல இருக்கு. இது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் இந்த டேட்டாவை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா சயின்ஸ் அண்ட் என்வாயரன்மெண்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த டாபிக்ஸோட வெயிட்டேஜ் இப்ப அதிகமாயிட்டே வருது. சோ கவனமா கேளுங்க. சரி, BSL-4 லேப், அதாவது பயோ சேஃப்டி லெவல் 4 ஆய்வகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? காந்தி நகர்ல வரப்போற இந்த புது லேப் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா BSL-4ங்கிறது பயோ சேஃப்டில ஹையஸ்ட் லெவல். ரொம்ப ரொம்ப ஆபத்தான, அதிகமா பரவக்கூடிய வைரஸ்களை பத்தி ஆராய்ச்சி செய்யற இடம் அது. முக்கியமா எந்த வைரஸ்களுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலையோ அதையெல்லாம் இங்க தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. இது இந்தியாவோட ஹெல்த் செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அடுத்து, நம்ம புனித் நதியான கங்கையையும் அதுல வாழ உயிரினங்களையும் பாதுகாக்க சில சூப்பரான புது முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தை பாருங்க, எவ்ளோ அழகா இருக்கு. சரி, அது என்னென்ன முயற்சிகள்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, நீர்வாழ் உயிரின பாதுகாப்பு கண்காணிப்பு மையம். இது கங்கையில இருக்கிற பல்லுயிர் பெருக்கத்தை சயின்டிஃபிக்கா கண்காணிக்க உதவும். 2வது, டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ். கங்கை டால்ஃபின்கள் அந்த நதியோட ஆரோக்கியத்தோட அடையாளம். அதுங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா காப்பாத்த இந்த ஆம்புலன்ஸ் உதவும். 3வதா, இந்தியன் ஸ்கிம்மர்னு ஒரு அரிய வகை பறவையை பாதுகாக்க ஒரு ப்ராஜெக்ட். கடைசியா, கங்கா பிரஹாரிகள்னு ஒரு டீம். இவங்க ட்ரெயின்ட் வாலண்டியர்ஸ், நதியை பாதுகாக்க களத்துல இறங்கி வேலை செய்வாங்க. ஓகே,
நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, முக்கிய நியமனங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்ல இது ஒரு ஷோர் ஷார்ட் கொஸ்டின் ஏரியா. சோ யார் யார் என்னென்ன பதவியில இருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ராகேஷ் அகர்வால். இவரு தேசிய புலனாய்வு முகமை, அதாவது NIA-வோட புது டைரக்டர் ஜெனரலா அப்பாயிண்ட் ஆகியிருக்கார். NIA பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க எந்த மாநிலத்தோட பெர்மிஷனும் இல்லாம டெரர் கேஸ்களை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அடுத்து சத்ருஜீத் சிங் கபூர். இவர் இண்டோ திபெத்திய எல்லை காவல்படை, அதாவது ITBP-யோட டைரக்டர் ஜெனரலா பொறுப்பேற்றிருக்கார். இந்தியா சீனா பார்டரை பாதுகாக்கிற முக்கியமான படை இது. மூணாவதா பிரவீன் வசிஷ்டா. இவர் ஊழல் கண்காணிப்பு ஆணையரா, அதாவது விஜிலன்ஸ் கமிஷனரா பதவியேற்றிருக்கார். இவர் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், அதாவது CVC-ல ஒரு அங்கமா இருப்பார். CVC தான் இந்தியாவோட டாப் ஆன்டி கரப்ஷன் பாடி. சரி, ஓவராலா இன்னைக்கு நாம என்னென்ன பார்த்தோன்னு ஒரு குவிக் ரீகேப். தமிழ்நாட்டுல புதுசா கொண்டு வந்த விருதுகள், ரோட் சேஃப்டி பத்தின அதிர்ச்சியான டேட்டா, அப்புறம் முக்கியமான செக்யூரிட்டி போஸ்டில் நடந்த அப்பாயின்மெண்ட்ஸ், இதையெல்லாம் மறக்காதீங்க. சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஆன பிறகு உங்க மாவட்டத்துல கலாச்சார பாதுகாப்பு, பொது பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இந்த 3ல எதுக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பீங்க, ஏன் கொடுப்பீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம். நன்றி.